தோழர்களே, வெல்கம் டு கோ டு பி விலாக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எனக்கே தெரில, கொஞ்ச நேரம் இருக்கு. நண்பர்களே, எங்கள் கிணத்துல நிறைய கெண்டை மீன்லாம் இருக்குது. அதை பிடிக்கிறதுக்காண்டி இங்கே பாருங்கள், நரம்பு தூண்டி முள்ளோடு சேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்கு கடையில் போய். இது எவ்வளோ கூத்தாங்கன்னா 12 ரூபாய்க்கு கூத்தாங்க நண்பர்களே. இதை வச்சு நான் தூண்டி குச்சியை தான் ரெடி பண்ண போகிறேன். அதை எப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களே. இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக அழகாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பேசுகிறேன்னா, எங்கள் வீட்டில் இருந்து அருவா எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஐயோ குளமே, எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணு. உனக்கு எங்கள் வீட்டு கிணத்து மோட்டர்லேருந்து கூட தண்ணி தரேன். குளமே, எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஐயோ, இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்தீங்களா? உடனே அருவா கொடுத்துருச்சு குளம். அடேங்கப்பா, கடப்பாரா கொந்தாளம் கேட்டாலும் கொடுக்கும் போலட்டு இருக்கு. சங்கிலி கருப்பா, இது ஏதோ கருப்பசாமி கோயிலேருந்து திருடிட்டு வந்து எனக்கு அந்த குளம் கொடுத்துருச்சு போலட்டு இருக்கு. இதை பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் குச்சி வெட்டுவோம். இப்போ தோழர்களே, இங்கே பாருங்கள், கம்பு சுற்றுற மாதிரி அழகாக ஒரு குச்சியை ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது இந்த குச்சி. தூண்டிக்கு வசதியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது கண்டிப்பாக. ஏதோ எங்கள் கிணத்துக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு ஏற்ற மாதிரி தூண்டியை ரெடி பண்ணியிருக்கேன். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாட்டிலுக்கு 10 ரூபா. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், செல்லட்டப்பை போட்டு பயங்கரமாக ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போ நடுவில் ஏதாச்சும் எஃபெக்ட் போட்டுக்க நண்பா, காமெடியாக சேர்த்துக்க வீடியோ ஏதாச்சும். அதாவது எடிட்டு பண்ணத்தான் சொல்லிகிட்டு இருக்கு என் நண்பனை. கடவுளே, எப்படியாச்சும் அதிக மீனை எனக்கு அள்ளி அள்ளித்தா. மீனே வந்து என் தூண்டியில் மாட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நரம்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்க, 2ஐயும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, எனக்கு எப்படி தான் தூண்டி நரம்பு மட்டும் சிக்கில் மாட்டுன்னே தெரியாது. கடுப்பாக இருக்கும். நம்ம வாட்டில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா, திடீர்னு பார்த்தீங்கன்னா சிக்கில் மாட்டிக்கும். மீன் பிடிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நண்பா, ஜூம் வச்சுட்டியா என்ன? அதெல்லாம் வச்சிடாதரா, வீடியோ நல்லா இருக்காது வேறு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வாட்டில் ஏதாச்சும் உளறிக்கிட்டே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு லைக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ அழகாக முடிச்சு போட்டாச்சு. கெண்டை மீனுக்குனால என் நெருப்பு வைக்க தேவையில்லைன்னு நானாக நினைக்கிறேன். நீங்கள் கட்டினீங்கன்னா லைட்டாக நெருப்பு வச்சுக்கோங்க. வேலு, கொஞ்ச நாளைக்கு அழகாக பிடுறா, கரெக்டாக தானே பிடிக்கிற. இங்கே பாருங்க, இந்த பட்டை எது கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பட்டையில் லைட்டாக ஓட்டை ஏதாச்சும் போட்டு நீங்கள் இங்கே கட்டிட்டிங்கன்னா அடியில் தூரத்தில் இழுத்துட்டு போவோம் தண்ணிக்குள்ளே. இது எனக்கு தேவையில்லை. ஏன்னா எங்கள் எங்கள் கிணத்துக்குள்ளே தூண்டியே போட்டதே இல்லை. நான் என்ன போட்டுனா லவக்குன்னு மாட்டிடுறோம், மீன் கள்ளப்படாமல். அழகாக உள்ளே விட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் என் நண்பனுக்கு ஓவர பசிக்குதா நண்பர்களே, என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏதோ சுமாராக உங்களுக்காண்டி இதை எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்காண்டி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அழகாக கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாயில் வச்சு எதுவும் இழுத்துறாதீங்க, மாட்டிக்கும். தூண்டி எப்படின்னா ரொம்ப அழகாக சூப்பராக செய்வாங்க. ஆனால் நான் தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு 2-3 சுத்து போட்டு அழகாக இப்படி கட்டியாச்சு. இந்த கட்டுறதில் தான் விஷயமே இருக்குது. நம்ம வாட்டில் பெரிய மீன் இழுக்கும் போது உருவிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, சிக்கலாயிரம். என் நண்பன் எங்கள் ஆணும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுற்றிக்கலாம். ஏன்னா தூண்டி நரம்பு ஓவராக சிக்க மாட்டோம். அதனால் இப்படி சுற்றி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கிட்ட தூண்டி முள் வந்து கழுத்துலேயோ காலிலேயோ மாட்டிக்காது. இதுலேயும் ரெட்டை தூண்டி செய்வாங்க. அது இன்னொரு நாள் உங்களுக்கு அழகாக நீட்டாக செஞ்சு காட்டுறேன். இதை நான் ரொம்ப அவசரத்தில் எடுக்கிற வீடியோ. எரிச்சலாக இருக்குது. சரி, கடன்னு முடியும்னு பார்த்தா நண்பர்களே, இதுதான் காண்டான விஷயம் தூண்டி சுற்றுறதுலேயே. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் மீன் பிடிச்சி ருசியை சாப்பிட முடியும். இதெல்லாம் கஷ்டமே சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மொக்கையான தூண்டியை நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ மிதப்பை கட்டிக்கலாம். என்ன மாதிரி வாயில் வச்சு எதுவும் இழுத்துறாதீங்க தூண்டி முள்ள, ரொம்ப டேஞ்சரான விஷயம் இது.
அவ்வளோதான். இப்படி முடிச்சு போட்டு அழகாக வச்சாலே தூண்டிக்கு ஒரு தனி சிறப்பு. இங்கே பாருங்கள், இப்படித்தான் மிதப்பில் தூண்டி முள்ளை வந்து குத்தி வச்சுக்கணும். இதை தான் சேஃப்டியும் கூட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களே. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய தூண்டி அழகாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மீன் பிடிச்சி ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய் பாய் நண்பர்களே. நான் போயிட்டு வரேன். போய் வீட்டில் போய் நானும் என் ஃப்ரெண்டு சாப்பிட போகிறோம்.